இதுதான் கோல்டன் டெம்பிளா? The Golden Temple. இங்கெல்லாம் ஃபுல்லாக ஷாப்பிங் ஏரியா. க்ளோஸ் பண்ணுங்க. இங்க வாங்க. அண்ணா பேசுற அண்ணா. குகு. சும்மா வீட்ல குப்பை மாதிரி. வாங்க. என் குண்டா வந்து இருக்கு. சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது.
கோல்டன் டெம்பிள் பார்த்து முடிச்சாச்சு. இதோட ரூமுக்கு போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு சென்னை போக வேண்டியது தான். சாப்பிட்டாச்சு, இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட வேண்டியதில்லை. ஒரு வேளை தான் டீ பிஸ்கட் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் எதுவும் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. அவ்வளோதான், ட்ரிப்பு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் அடுத்தது எங்கே போகிறோன்னு தெரியாது. கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவேன். நான் உள்ளதான் சாப்பிட்டேன், ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக எனக்கு ஃபுட்டு ஒன்றும் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடு இல்லை. சரி, ஓகே, டெஸ்ட்டோ ட்ரை பண்ணேன் எப்படி இருக்குன்னு. வந்தீங்கன்னா எங்கள் ஃபுட்டெல்லாம் எதுவும் சாப்பிடாதீங்க. ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. மோமோஸ் அந்த மாதிரி சாப்பிட்லாம். நான் வெஜ் ஃப்ரைட் ரைஸும் சாப்பிட்டேன். இன்னும் நிறைய ஷாப் எல்லாம் இருக்குது. நிறைய பர்ச்சேசிங் நிறைய பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல வீடியோஸ். கூட்டம் இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, ஃபுல்லாக தமிழ் பீப்புள் தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க. தமிழ்நாட்டில் இருந்து தான். பொங்கல் 4 days ஹாலிடேஸ். நாளைக்கு வேறு சாட்டர்டே சண்டே, அதனால் நல்ல கூட்டம். நல்லா இருக்கு உள்ள. ஹலோ எல்லாருக்கும், குஷால் நகர்லேருந்து சென்னைக்கு கிளம்பியாச்சு. ஏன் இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? ஆமாம், காரெல்லாம் ரோட்லேயே நிறுத்திக்கிறாங்க, பார்க்கிங் விட மாட்டேன்றாங்க. என்ன பண்ணுறது, எங்கே போனாலும் இவங்க எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை எல்லோரும் நமாஸ் போகிறோம். 2 மணி தான் வந்திருப்பாங்க. நமாஸ் போயிட்டு 2 மணி தான் வந்திருப்பாங்க. நம்ம ரூம் ஓனரும் இஸ்லாமியரா நமாஸ் போயிருப்பார். இதாங்க குஷால் நகர் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து வண்டி எடுத்தாச்சு. கரெக்டாக என்னோடய வீட்டுக்கு கிலோமீட்டர்ஸ் பார்த்திங்கன்னா 540. மைசூர் போய், ஆனால் பெங்களூர் போகல, மைசூர் போய் வேறு வழியாக போய் ஒசூர் கூட போகல. ஒசூரில் கொஞ்சம் முன்னாடி, அதுக்கு முன்னாடி வண்டி போகிற மாதிரி காட்டுது நம்ம கூகுளு. இந்த கூகுளை நம்பி தான் நம்ம வாழ்க்கையே ஓடுது. இன்றைக்கி இருக்க டெக்னாலஜி வளராமல் இருந்ததுன்னா நம்மெல்லாம் இந்த மாதிரி ஜாலியாக பைக்கில் போக முடியுமா? நைட்டு 12 மணிக்கெலாம் ரோட்டில் கூர்கு டிஸ்ட்ரிக்டில் ஒருத்தர் கூட இல்லை. ரோட்டில் ஃபோனை பேசிக்கிட்டு ரோடை கிராஸ் பண்ணுறான். என்ன பண்ணுறது? வெயில் கொளுத்துதுங்க. வண்டி நின்னா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வண்டி நிற்காமல் இருந்தால் தெரிய மாட்டேங்குது. சரி, ஓகேங்க, நான் சிட்டியை தாண்டிடுறேன். தாண்டிட்டு பெட்ரோல் போடணும். நான் வீடியோவில் இங்கே தான் சாப்பிட்டேன் காலையில். பார்க்க சின்ன ஹோட்டலாக தான் இருக்குது, ஆனால் ப்ரைஸு பெத்த ரொம்ப ரொம்ப அதிகம்.
ஃபுல்லாக கரும்பு, இந்த பக்கம் அப்படியே நெல்லெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா இங்கே வந்து காவேரியோட ரிவர் இருக்குன்னு நினைக்கிறேன். அதோட ஒரு சப் எதோ இருக்கும், கேஎஸ்ஆர் டேம் நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் இங்கெல்லாம் சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. ரோடு ஓகே, நல்லா இருக்குது. அது வரைக்கும் தப்பிச்சேன். அது வரைக்கும் ரொம்ப கஷ்டம். எப்பா மாட்டு வண்டி வேற போகுதா? விவசாயம், பயிர் தொழில் சொல்லுவாங்க தமிழில். எல்லாம் மீன் இங்கே பிடிப்பாங்க போல இருக்கு. ரிவரில் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. வளைஞ்சி போயிட்டே இருக்கு. காட்டுக்குள்ளே இருக்கணும். கரெக்டாக தான் போகிறோன்னான்னு தெரியல. இந்த கூகுள் தான் என்ன பண்ணுதுன்னு தெரியல. யாரும் எங்கேயா கொண்டு போய் விட்டுற போகுது. அதுதான் பயமாக இருக்கு. வரைக்கும் வண்டி நிறுத்தவே இல்லை. எங்கள் குஷால் நகர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. நானும் போயிட்டே தான் இருக்கேன். அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு 220 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது. பாத்ரூம் போகிறதுக்கு என்ன அவ்வளோதான். எதுவும் சாப்பிடல, டீ கூட. மணி எத்தனை மணி ஆகுதுன்னா, மணி 6 ஆயிடுச்சுங்க. 2:30 மணிக்கு எடுத்தேன். 2:30, 3, 4, 5, 6, 3.5 மணி நேரம். பரவாயில்ல, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்திருக்கேன் உங்களுக்கு. 3.5 ஹவர்ஸில் வந்து 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர்னா 3.5 ஓகே, நார்மல் தான். ஜாஸ்தி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. Hello guys. Hello guys. ஸோ எல்லாரும் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போவோம்னு தெரியல. 2 மணி ஆகிடும் போல இருக்கு. கொஞ்சம் உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது. அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. வலிக்குது. இப்போ வந்து கிருஷ்ணகிரி தாண்டிட்டேன். இப்போ வந்து ஆம்பூர் கிட்ட வாணியம்பாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாணியம்பாடி, அதுக்கப்புறம் வந்து என்ன வரும், ஆம்பூர் தெரியல. ஒரே ஒரு டீ சாப்பிட்ட வண்டியை ஓரம் கட்டினேன். பக்க தூக்கம் அப்படியே தள்ளுது.
விட்டா படுத்து தூங்கிடுவேன், அந்த மாதிரி இருக்கு பாடி. எல்லாம் மாட்டு பொங்கல்னால வண்டி கம்மியாக இருக்கு, இல்லைன்னா ஜாஸ்தி இருக்கும். நாளைக்கு இல்லாமல் நாளன்னைக்கு மண்டே படை கிளம்பிடும். சென்னை ஃபுல்லாக இருக்கும். சென்னையில் இப்போ யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க. டோட்டலாக சென்னை எம்டியாக இருக்கும். குளிர் தான் அதிகமாகிடுச்சு. குளிரில் தாங்க மாட்டிக்கிறேன். க்ளவுஸே போடாமல் இருந்தேன், இப்போ தான் க்ளவுஸ் எடுத்து போட்டேன். அப்போ தான் வந்து கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது, இல்லைன்னா குளிர் பட்டை கலப்புது. என்ன சாப்பாடு சாப்பிட போகிறேன்னே தெரியல. ஸ்டார் பிரியாணி. சரி, ஓகேங்க. நான் அப்படியே வேலூர் அப்படி எப்படியே ஏதாவது நான் போட்டுறேன். நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? நான் ஆம்பூர் நினைக்கிறேன். பாருங்க, இந்த ஆம்பூர் பிரிட்ஜ் தான் நினைக்கிறேன். இது மேலே ஏதாவது நிறையா லைட்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் எக்ஸாக்டாக எனக்கு லொக்கேஷன் தெரியல. இது வந்து ஆம்பூர் தான் நினைக்கிறேன். நானும் நேம் போர்டு ட்ரை பண்ணுறேன், எங்கே நேம் போர்டே காணும். ஆம்பூர் தான். ஆம்பூர் கரெக்ட். ஜஸ்ட் நவ் ரீச்டு ஆம்பூர். பிரிட்ஜு மேலே போனால் பிரியாணி கிடைக்காது. இந்த இப்போ புதுசாக கட்டின பிரிட்ஜு, இதுக்கு முன்னாடிலாம் பிரிட்ஜு இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி எதுவும் ஃபெஸ்டிவல்னால யாரும் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க சாப்பாடு. ஏன்னா எல்லோரும் வந்து வீட்டிலே பண்ணியிருப்பாங்க நிறைய சாப்பாடு. நான்வெஜ் சாப்பிட்றோம், நிறைய நான்வெஜ்ஜே பண்ணுவாங்க. நேற்று தான் பண்ணியிருக்க மாட்டாங்க, இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணுவோம். பொங்கல் என்ன சொல்கிறது, நன்றி சொல்கிறது தான். இயற்கைக்கு நன்றி சொல்கிறது. குலுங்குது பிரியாணி. யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்க, நான் இப்பயே வாங்கிட்டு வந்துடுறேன். நான் நெக்ஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்துடுறேன். கமெண்ட் பண்ணுங்க. பிரியாணி ஆம்பூர் வழியாக கண்டிப்பாக அடுத்த ட்ரிப் இருக்கும், வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன். ஒரு பிரியாணிக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை, பிரியாணி தானே. ஆம்பூர் பிரியாணி. நம்ம சென்னையில் எல்லா பிரியாணியும் கிடைக்குது, ஆனாலும் ஆம்பூர் ஸ்பெஷல். இப்போதைக்கு நான் உங்களிடம் இருந்து கேமராவை ஆஃப் பண்ண போகிறேன். ரோடு சூப்பராக போட்டிருக்கு. எவனும் ஆப்போசிட்டில் வராமல் இருந்தால் சரி.
ஹலோ, எப்போ போகணும், எப்போ வீட்டுக்கு போகணும்னு தெரியல. டைம் ஆகிட்டே இருக்கு. மணி 10 மணி மேலே இருக்கும். இன்னும் ஒரு 130 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். 130 140 இருக்கும். போயிட்டே இருக்கு ரோடு. நானும் போயிட்டே தான் இருக்கேன். என்ன பொங்கல்னால கொஞ்சம் ரோடெல்லாம் கொஞ்சம் காலியாக இருக்குது. ஃப்ரீயாக போடு. சாப்பிட்ணும். என்ன சாப்பிட்றது தெரியல. போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எந்த கடையும் இருக்காது. ஏன்னா பொங்கல் வேறு, எல்லாம் லீவில் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. சின்ன கடை கூட இருக்காது. அப்போதான் வேலூர் தாண்டிட்டுங்க. வேலூர் தாண்டிட்டு இப்போதான் ஆற்காடு டோல்கள் கிட்டே இருக்கேன். இங்கே தான் ஒரு குட்டி ஒரு பிரேக்கை போடணும். ஆனால் கண்டினியூஸாக ஓட்ட முடியல. ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. பின்னாடி யாரும் வண்டி வருது. கழுவி விட்டோன்னா கழுவி ஊற்றுவோம். எதாவது சாப்பிட்ணும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு எப்படியோ 1 hour மேலே ஆகும். இங்கே ஒரு ஸ்பீட் பேக்கர் மாதிரி ஏதோ இருக்குது. எங்கெல்லாம் இதெல்லாம் வச்சுருக்கானுங்களே தெரிய மாட்டேங்குது. இங்கே ஏதாவது சாப்பிட்ணும். ஏன்னா குடியில் கடியில் ஏதோ வச்சுருக்கானுங்க. ஐயோ கடவுளே. என்ன பண்ணுறதுனே தெரியலங்க. பனி ஓவராக பெய்யுது. வண்டியே ஓட்ட முடியல. இன்னும் ஒரு 85 கிலோமீட்டர்ஸ் போனோம். இப்போ தான் ஒரு தோசை சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வண்டி எடுத்தேன். எவ்வளோ சீக்கிரத்தில் வீட்டுக்கு போக முடியும் தெரியல. ஸ்லோவாகவே போவோம். எதுக்கு வேகமாக வண்டி ஓட்டிக்கிட்டு தெரியல. என்னன்னு தெரியல. வண்டி திடீர்னு வாபல் ஆகுது, அப்படியே ஆடுது. என்னன்னு தெரியல. எவ்வளோ நல்லா தான் இருந்தது. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகுதான்னு தெரில. இப்போ கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்குது. வண்டி ஏதாவது பஞ்சர் ஆகிட்டோம் செக் பண்ணால் அதுவும் இல்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டேன். இதுக்கப்புறம் கொண்டு போய் வீட்டில் செஞ்சுட்டா போதும். பார்த்துக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இருக்கு. வண்டியோட டிஃப்ரென்ஸ் தெரியுது. வண்டி ஓட்டும் போது ஒரு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. அதனால தான் வண்டி வந்து நான் இப்போ கூட வண்டி 80 போகிறேன். 87
ஆனால் இப்போ அந்த அளவுக்கு அந்த வாபல் தெரியல. ஸ்லோவாக போகும்போது தான் தெரியுது வண்டி ஆடுது அப்படியே. தெரியல, நாளைக்கு ஏதாவது மெக்கானிக்கை பார்த்தா கேட்கணும். நான் கட் பண்ணிக்கிறேன். இப்படி பனி கொட்டுது பாருங்களேன். எல்லாம் குளிருது. சென்னை கூட நார்த் இந்தியா மாதிரி ஆகிடுது போல இருக்கு. போக பார்த்தா செம்ம குளிருது. குளிருது. என்னோட வீல் வந்து ஏதோ பிரச்சனை, வண்டி உடஞ்சிடுச்சு. நடு ரோட்டில் நிற்கிறேன். மணி 1 மணி ஆகுது. அந்த வீலோட அந்த இது ராடு ஏதோ உடஞ்சிட்டு இருக்கு உள்ளே. இப்போ நான் என்ன பண்ணுறது தெரியல.